ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் சிஸ்டர் வந்து என் பையனுக்கு வாங்கி கொடுத்த லீவ் முடிஞ்சு நான் எங்கள் வீட்டுக்கு வரப்போ ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது இல்லையா, ஸோ அதுக்காக என் பையனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு காம்போ கிஃப்ட் மாதிரி வாங்கி கொடுத்தா. என்னென்னு பார்க்கலாங்களா? இதுதான் அப்சரா டிசைனர் கிட்ஸ். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேம்லினில் வந்து வாங்கி கொடுத்துருந்தா. பட் அது வந்து நான் வீடியோ போடல. பட் இந்த வாட்டி வந்து எனக்கு இந்த கிட் பார்க்குறப்பே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ட்ராயிங் புக் ஒன்று இருக்குது, ஷார்ப்னர், ஆயில் பேஸ்டல் 12 ஷேட் இருக்குது, வேக்ஸ் க்ரையான்ஸு, கலர் பென்சில் 8 ஷேட் 8 கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேட் மேஜிக் கிட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று. அப்புறம் டாப்பர் எரேசர்ஸ், நான் டஸ்ட் கலர்ஃபுல் எரேசர்ஸ், அப்புறம் ட்ராயிங் பென்சில். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட்டு 234 போட்டிருக்காங்க. பட் 199 தான் வந்து ஆஃபர் ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த காம்போ கிட்ட. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கவரை ஓப்பன் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் பண்ணுறேங்க நான். இதை வந்து கட் பண்ணி தான் எடுக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அவங்க ஒட்டியிருக்காங்க, அதை நான் வந்து பார்க்கவே இல்லை. இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். இதிலே ப்ரைஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், 199 தாங்க இது. ஸோ இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேக்ஸ் க்ரையான் 16 கலர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேக் பண்ணி வந்திருக்குங்க. 16 கலர்ஸ் இருக்குது இதில். நெக்ஸ்ட் வந்து ஆயில் பேஸ்டல்ஸ். ஸோ இதில் வந்து 12 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து பென்சில்ஸ், கூடவே ஒரு ஷார்ப்னரும் வச்சுருக்காங்க. கரெக்டாக தான் எடுக்கிறேன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. இதை தான் நான் இப்போ பிடிச்சிட்டேன். அப்படியே வச்சிடணும். என் பையன் பார்த்தானா அவ்வளோதான், இன்றைக்கே எடுத்து கொடுங்கம்மா, இப்போவே நான் வரையணுன்றான். அண்ட் தென் இது வந்து ஒரு ஷார்ப்னர், மேலேயே வந்து ஒரு எரேசர் இருக்குது. அந்த டைட் அப் ஷார்ப்னர், அதாவது நம்ம சீவனா வந்து உள்ளேயே அது இருந்துக்கும், வெளியே சிந்தாது. இப்படியா ஓப்பன் பண்ணிவிட்டு கொட்டிக்கலாம். அண்ட் தென் நான் டஸ்டிங் எரேசர், இதில் வந்து ஒரு 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த டாப்பர் எரேசர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நானே இன்றைக்கி தான் இதை பார்க்குறேன். இது வந்து பென்சிலில் மேலே மாட்டுறதா இருக்கும் போல். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மேஜிக் கிட் கொடுத்துருக்காங்க, மேட் மேஜிக் கிட்டுன்னு. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரேசர், 2 பென்சில், அப்புறம் இதுலேயும் ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. இந்த எரேசர் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. இந்த டாப் எரேசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி பென்சிலில் மாற்றிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க போல். இதில் ஒரு 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராயிங் பென்சில் கொடுத்துருக்காங்க. இது ட்ராயிங் கிட் இல்லையா, ஸோ ட்ராயிங் பென்சில் வந்து 3 கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துருவோம். இதிலே வந்து அதோட பிரைட்னஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போல், அதாவது திக் ஷேட்ஸ் அண்ட் நம்பர் வந்து போட்டிருக்காங்க. 2B, இது வந்து 4B, அது வந்து இது வந்து 6B. 3 ஷேடு, அதாவது ஒவ்வொன்றும் லைட்லேருந்து டார்க் ஷேட் வரைக்கும் 3 ஷேட்லேயுமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிங் நோட் புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சும்மா ஒரு 24 பேஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த கிட்டில் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் இயரில் வந்து என் தங்கச்சி வந்து கேம்லின் வாங்கி கொடுத்துருந்தா. கேம்லின்னுமே வந்து உங்களுக்கு ஆயில் பேஸ்டல்ஸு, க்ரையான்ஸு, அதுக்கப்புறம் பென்சில் எல்லாமே வந்திருக்கும், நோட் புக் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த ஸ்கெட்ச் பென் ஒரு 3 பீசஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளிட்டர் க்ளூ இருக்கு இல்லையா, அந்த பசங்க கிளிட்டர்லேயே வரையும் இல்லையா, அதெல்லாம் 3 கொடுத்துருந்தாங்க. பட் அதை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு சொன்னால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பென்சில்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பென்சிலும் எரேசரும் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பென்சில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 பென்சில் வந்து அந்த ட்ராயிங்க்கு மெயினாக யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த டாப் எரேசர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம பசங்க வந்து ஃபேன்சியாக விரும்புவாங்க இல்லையா, எனக்கே பிடிச்சிருக்கு.
இந்த மாதிரி பென்சிலை மாட்டிட்டு நம்ம வரைகிறப்ப எரேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு இது. அதுக்கப்புறம் ஷார்ப்னரே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 3 கொடுத்துட்டாங்க. இந்த மேஜிக் கிட்டில் ஒன்று வந்துருந்துச்சு, அப்புறம் இந்த டைட் அப் ஷார்ப்னர் ஒன்று, அதுக்கப்புறம் நம்மளோட பென்சிலுக்கு கலர் பென்சிலுக்கும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த கலர்ஸ் பென்சில் மட்டும்தான் 8 பீஸ் கொடுத்துருக்காங்க. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா பேஸ்டல் ஷேட்ஸ் 12 இருக்குது, வேக்ஸ் க்ரையான் 16 கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எரேசருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய எரேசர் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த இதில் நான் டஸ்ட் எரேசரில் ஒரு 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டாப் எரேசர் ஒரு 3. ஸோ இதுதான் அந்த 199க்கான கிட்டில் இருந்த மெட்டீரியல்ஸு. எனக்கு இந்த கிட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ ஸ்கூல் திறந்துச்சு இல்லையா? ஸோ ஆதருக்கு வந்து எப்படின்னா ஸ்கூலில் வந்து பென்சில்ஸ் கேட்பாங்க, பென்சில்ஸ் எரேசர்லாம் முன்னாடி கொடுக்க சொல்லிடுவாங்க. ஸோ அவனுக்கு வந்து பென்சில் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்ன வரைக்கும் ஸ்கூலில் கிடையாது. அதே மாதிரி ஸ்டார்ட் ஆனோடனே வந்து என்ன சொல்கிறது, க்ரையான்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் கேட்பாங்க, கலரிங் பண்ண ஸ்கூல்லேயே கலரிங் பண்ண கேட்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நம்மளுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறப்பையும் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவன் தம்பி வந்து குட்டி பையங்கிறனால அவனுக்கு அந்த ஆயில் பேஸ்டல்ஸ்லாம் தேவைப்படாது. இந்த அதே மாதிரி இந்த ஹெச்பி பென்சிலும் என்னன்னு அவனுக்கு இப்போ தெரியாது. பட் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் வந்து வாங்கி கொடுக்கலாம். அதாவது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து நம்ம இத்தனை பொருளும் வந்து அவங்களுக்கு ஒன்றா கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா? அண்ட் தென் வந்து ஸ்கெட்செல்லாம் வாங்கி கொடுத்தனா என் பையன்லாம் என்ன பண்ணுவான், கிறுக்குவான். கையிலேயே கிறுக்கி ஃபுல்லாக கை ஃபுல்லாக ரெட் கலர் ஆக்கி கொண்டு வந்துடுவான். பட் இதில் வந்து அதெல்லாம் இல்லை. ஸோ எனக்கு இந்த கிட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. கவரை பார்த்தோன்னே வந்து சார் ரொம்ப ஹாப்பி. ஆனால் நான் தான் என்ன பண்ணிட்டேன், நான் வீடியோ எடுக்கணும், ஊரில் போய் எடுத்துக்கலாம், ஸ்கூல் ஓப்பன் ஆகட்டும் அப்படின்னு நான் இன்னும் காமிக்கவே இல்லை. வாங்கி பேக்கில் ஒளிச்சு வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி தான் எடுத்து வீடியோ போடலாம். ஸோ நீங்களும் உங்கள் பசங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி. என்னதான் ஒரு டாய் வாங்கி கொடுத்தா, என் பையனுக்கு டாய் வாங்கி கொடுத்தா அவ்வளோதாங்க. ஒரு 1 டே அது இருக்கிறதே வந்து பெருசு. அடுத்த நாள் எப்படியாச்சும் அது லைட்டாவது உடஞ்சிடும். பட் இந்த ஐட்டம்னா அவன் வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுப்பான். இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தது எல்லாமே வந்து அவன் பத்திரமா தான் வச்சிருக்கான். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏன்னா நம்மளும் கொஞ்சம் வந்து பாதுகாத்து எடுத்து வைப்போம். அது இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கெட்சு, க்ரையான்ஸு எல்லாம் பண்ணுறப்ப வந்து ட்ராயிங் பண்ணுறது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ இது வந்து எல்லா ஒரு ஏஜ் ரேஞ்சுக்கும் வாங்கலாம். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஒரு கிஃப்டிங் பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.